Hello viewers, welcome to Super Brain. Example 2.15 பார்க்கலாம். Represent 3.45 bar and the number line up to 4 decimal places னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க கொடுத்திருக்கிறத நமக்கு நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3.45 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 எதுக்கு பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 4-5க்கு பார் போட்டிருக்காங்களா, அப்போ 4-5 4-5 4-5 சொல்லிட்டு அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அப் டு 4 டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த டெசிமலுக்கு அப்புறமா இந்த டாட்டுக்கு அப்புறமா 4 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். 4 டெசிமல் பிளேசஸ் சொன்னால் 4 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும், 3.4545 4 நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்ம இப்போ நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இது எதுக்கும் நடுவில் வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே ஹோல் நம்பர் என்ன இருக்கோ 3 எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த நம்பர்னா 4. அப்போ 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இந்த நம்பர், இது பார்க்கக்கூடாது, இந்த 4 பார்க்கக்கூடாது. 3னா 3யும் அதுக்கு அடுத்த நம்பர் 4. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இது இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா, த நம்பர் லைஸ் பிட்வீன் 3 and 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம நம்பர் லைன் ட்ரா பண்ண போகிறோம். எத்தனை நம்பர் லைன் ட்ரா பண்ணணும்னா இதில் டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்குன்னா 5 நம்பர் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். 2 சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 0 மார்க் பண்ணுவோம், அப்புறம் நெகட்டிவ் நம்பர் 2 மார்க் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் போட்டுக்கோங்க. 10 வரைக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்க, இதில் நம்ம எது ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 3 இருக்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அடுத்து 2 நம்பர் எடுத்துக்கோங்க, 3.4 அந்த டெசிமலோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் செகண்ட் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து 3 எடுத்துக்கோங்க, 3.45. அடுத்து 4 எடுத்துக்கோங்க, 3.454. அடுத்து லாஸ்ட்டாக டோட்டலாக எடுத்துக்கோங்க 4545. இது நீங்கள் எழுதிக்கணுமானா தேவையில்லை, நீங்கள் இதை பார்த்து கூட நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைனில் நம்ம 3 ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எங்கே 3 இருக்குன்னா இங்கே இருக்கா, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிறதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3க்கும் 4க்கும் நடுவில் தான் அந்த நம்பரை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ இங்கே 3 இருக்குன்னா நீங்கள் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா 3.0. 3.0நாலும் 3நாலும் சேம் தான். ஏன்னா டாட்டுக்கு அப்புறம் 0 தான், அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்போ இதுவும் 3 தான். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 3.1 3.2. ஸோ இப்படியே தான் எழுதிட்டு போகணும். இப்போ நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்க, இந்த 3யை இந்த 3.0 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 இந்த 4.0 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் நம்பர் லைன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3.4. ஸோ 3.4 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. ஸோ இதுவும் அது பக்கத்தில் இருக்கிறதும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 3.4, அது பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த 0 லாஸ்ட்டில் 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னா இந்த 3.4 அப்படியே வரும். இந்த 0னா நெக்ஸ்ட் 1, அதுக்கு அடுத்து 3.42. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3.4 கூட இந்த 3.40வை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 3.5 கூட இந்த 3.50வை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த தேர்ட் நம்பர் லைன் பாருங்க, 3.45. 3.45 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ இதுவும் அது பக்கத்தில் இருக்கிறதும் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 3.45 போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 3.451. அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிக்கோங்க. நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த 3.45வை 3.450 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3.46 3.460 கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் நம்பர் லைனுக்கு வரலாம். 3.454. 3.454 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதுவும் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணணும், 3.4540 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3.4540. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்,
3.4541 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 3.454 கூட இங்கே இருக்கிற 3.4540 வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3.455 கூட 3.4550 வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்? 3.4545. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3.4545 இங்கே இருக்கா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.